பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, சீர்மலையளவு கடன் இருந்தாலும் அது நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன துஆ கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்திட்டு உரிமை பெற்றுக்கொள்வதற்காக உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் வந்து, நான் என் எஜமானனுக்கு செலுத்த வேண்டிய எழுதப்பட்ட தொகையை நிறைவேற்ற என்னால் முடியல, ஆக நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என கேட்குறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு கற்றுத்தந்த சில சொற்களை உமக்கு நான் கற்றுத்தரவா? அப்பொழுது உமக்கு சீர்மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருவான் என சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இந்த துஆவை தான் அந்த அடிமைக்கு சொல்லித்தராங்க. என்ன துஆனா, அல்லாஹும் மக்ஃபினி, அல்லாஹுவே என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹும்ம அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவே என்னை பாதுகாத்துக்கொள். பாருங்கள், லாமுக்கு மேலே சத்து இருந்தால் நம்ம எப்போவுமே அழுத்தி தான் ஓதணும், சரிங்களா? உள்ள எழுத்தோடு சேர்த்து அழுத்தி ஓதணும். லாமுக்கு மேலே என்ன இருக்குது, கடாசபரம் இருக்கிறதுனால நம்ம ஒரு அலிஃப் நீட்டி அல்லாஹும்ம, அல்லாஹும்மக்ஃபினி. காஃப் பாருங்கள், காஃப்க்கு சுக்கூன் இருக்கா, அதை மீமை வந்து காஃபோடு சேர்க்கணும். மக்ஃபினி தனித்தனியாக ஓதக்கூடாது, அல்லாஹும்ம ஃபினி அப்படின்னு ஓதக்கூடாது. அல்லாஹும் மக்ஃபினி, மாக்ஃபினின்னு ஓதக்கூடாது. அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க, பி ஹலாலிக்க நீ ஆகுமாக்கியதை கொண்டு. ஹலால் அப்படின்னு சொன்னாலே ஆகுமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா எப்போவுமே அந்த வார்த்தை கொண்டு அப்படிங்கிறத தான் குறிக்கும், சரிங்களா? பி ஹலாலிக்க நீ ஆகுமாக்கியதை கொண்டு, அன் விட்டும், அன் அப்படிங்கிற வார்த்தை விட்டும் அப்படிங்கிறத குறிக்கும். ஹராமிக்க இந்த வார்த்தைக்கு தமிழும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீ தடுத்தவற்றை. ஹராமிக்க பாருங்கள், ஹாக்கு மேலே ஜபர் இருக்குது, ஜபர் இருந்தாலே ஹா ஆ பா அப்படின்னு தான் நம்ம ஓதணும். அதனால் ஹராமிக்க. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அலிஃப்க்கு முன்னாடி ராக்கு ஜபர் இருக்குது, அப்போ அதை ஒரு அலிஃப் நீட்டி தான் ஓதணும். அலிஃப்க்கு முன்னாடி எந்த எழுத்துக்கு ஜபர் வந்தாலும் அதை ஒரு அலிஃப் நீட்டி தான் ஓதணும். எதுக்கு நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்கிறேன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு அது மறந்து போனாலும் ஞாபகத்தில் அப்படியே நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஹராமிக்க நீ தடுத்தவற்றை. வ அக் நீனி இங்கே 2 நூன் வந்திருக்கு, சரிங்களா? வ அக் நீனி என்னை தேவையற்றவனாக ஆக்கிவை. பி ஃபௌலிக்க உனது கிருபையை கொண்டு. அம்மங் சிவாக்க மீம்க்கு மேலே சத்து இருக்கா, அதுக்கு முதல் எழுத்தோடு சேர்த்து அழுத்தி ஓதணும், சரிங்களா? அம்மங் சிவாக்க உன் அல்லாத மற்றனைவரை விட்டும். திரும்பவும் இந்த துஆவை சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபௌலிக்க அம்மன் சிவாக். யா அல்லாஹ், உன் ஹலாலான ரிஸ்கை கொண்டு உன் ஹராமான ரிஸ்கை விட்டும் எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக. உன்னை தவிர மற்றவரிடம் நான் தேவையாகுவதை விட்டும் உன் அருட்கொடையை கொண்டு எனக்கு செல்வ செழிப்பை அருள்வாயாக என துஆவை கற்றுக் கொடுத்தாங்க என ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதி என்ற நூலில் பதிவாயிருக்கு.
அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் கடனில்லாத வாழ்க்கையை தருவானாக. இன்னும் இந்த பதிவு மற்றவர்களுக்கும் சேர நீங்கள் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சிக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஒரு நல்ல பதிவோட நான் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.